எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 62:5 இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னொரு தடவை வாசிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் பேசுகிறார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். இப்போ நிறைய பேர் அவர் கூட பழகிறது இல்லை, அவர் சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவனுக்கு ஏதாவது செஞ்சிடணும் தீமை. யோசிச்சு பாருங்களேன், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆட்கள் மத்தியில் தாவீது இருக்கிறாரு. மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க நினைக்கிறது இவருக்கு தெரியுது, அதான் விஷயம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் இவர் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவரை பூமியிலிருந்தே எடுத்துடணும், இவர் சாப்டரே முடிஞ்சிடணும். பாருங்கள், இப்படி கூட உலகத்தில் ஆட்கள் இருப்பாங்களா? இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 4ஆம் வசனத்தில், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். அப்போ ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான், கடவுள் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. அங்கே இருந்து அவன் விழுந்து அவன் ஒன்றும் இல்லாமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஆயுதம் வாய். அபத்தம் பேசுகிறாங்க. அபத்தம் பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாததை பேசுகிறாங்க, புறங்கூறுறாங்க, வீண் பழிகளை சுமத்துகிறார்கள். ஆனால் நேராக பார்க்கும்போது ஆசீர்வதிக்கிறாங்க. மனசில் என்ன செய்கிறாங்களா? சபிக்கிறாங்களாம். என்ன காம்பினேஷன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தாவீது இருக்கிறார். வேதத்தில் இந்த சங்கீதங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார். அதற்கு காரணம், நம்ம கடந்து போகக்கூடிய அநேக சூழ்நிலைகளை சங்கீதக்காரன் கடந்து போயிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்துருக்கிறார். அப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். அதை தான் அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ ஒரு எதிர்மறையான நெருக்கடியான சூழ்நிலையில் தாவீது இப்படி சுற்றி இருக்கிற ஆளெல்லாம் பார்க்காம, சுற்றி ஒரே சிங்கமும் ஓனாயும் கரடியும் இப்படி இருக்கு. தாவீது ஆட்டுக்குட்டி மாதிரி நடுவில் நிற்கிறார். அந்த நேரத்தில் இவர் எங்கே பார்க்குறாருன்னா, இவர் மேலே பார்க்குறார். மேலே பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நோக்கி பார்க்குறார். அதான் நான் சொல்கிறேன், சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்கெல்லாம் சுற்றி பார்த்தா தலை சுத்தும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு டஃப்பான சிச்சுவேஷன். அதனால் இதெல்லாம் நான் பார்க்கல. ஆண்டவரே,
என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி இது இருக்குது. நான் உங்களை நோக்கி பார்க்குறேன். அப்போ ஆத்துமாவை பார்த்து பேசுகிறார். ஏன்னா அந்த ஆத்துமா வந்து இதெல்லாம் சுற்றி இருக்கிறதையே பார்க்குறதுக்கு தோணுது. இப்படி சொல்கிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க, பின்னாடி போய் குழி வெட்டுறாங்க. இதெல்லாம் நினச்சா நைட்டு தூக்கம் வருமா சொல்லுங்கள் ஒரு மனுஷனுக்கு? இதெல்லாம் நினச்சா நிம்மதியாக இருக்க முடியுமா? அப்படி ரத்தம் கொதிக்கும் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, நம்ம அவங்களுக்கு ஒன்றும் கெடுதி செய்யலையே, அவங்க ஏன் நமக்கு இப்படி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி ஏன் நமக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆத்துமா நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துமா ஒரு தட்டுறாரு. இவ்வாறுப்பா ஏந்திரி ஏந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி, அம்மா வந்து எழுப்புற மாதிரி, தூங்குற பிள்ளை எழுப்புற மாதிரி, இதெல்லாம் நினைக்காத. ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அல்லேலூயா, தேவனையே நோக்கி அமர்ந்துரு. நீ இது சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தீன்னா நீ கொதிச்சிருவ, நீ கலங்கிருவ. இதெல்லாம் பார்க்காத. நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. வெயிட் பண்ணு. பொறுமையாய் அமைதியாய் காத்துரு. அமைதியாய் காத்துரு. அமர்ந்துருன்னா அந்த வார்த்தைக்குள்ள 2 வார்த்தைகள் இருக்கு எபிரேயத்தில். அமைதியாய் காத்திரு. வெயிட் சைலண்ட்லி. வெயிட் சைலண்ட்லி. ஆண்டவர் முன்னாடி போய் உட்காரு. ஆண்டவருக்கு முன்னாடி நேரம் எடுத்து, அதாவது இந்த ஜெபம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். கர்த்தரோட நேரம் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரோட நீ போய் உட்கார்ந்து நீ அமைதியாக அவர் பிரசன்ஸை உணர். நீ அமைதியாய் காத்திரு. அவரை துதி, அவரை ஆராதனை பண்ணு, அவரை நினச்சிப்பார், அவர் செஞ்ச நன்மைகளை நினச்சிப்பார். அப்போ அவருடைய பிரசன்ஸை நீ உணர்வ. அந்த பிரசன்ஸ் உன்னை பலப்படுத்தும், உன்னை ஆறுதல் படுத்தும், உன்னை தேற்றும். ஓ ஹல்லேலூயா. உன்னை தாங்கும். நீ அதை உணர்வ. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்வதை நீ உணர்வாய். தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ அவர் சொல்கிறார், நான் நம்புறது. நீ அப்படி அமர்ந்திருந்தீன்னா நான் எதிர்பார்க்கறது, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், கர்த்தர் செய்வார்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஊடால நீ என்ன செய்யாத, மனுஷனை பார்த்து குழம்பி போகாத, கலங்கி போகாத. அந்த ஆத்துமாவையும் ஆவியையும் பிரித்து பார்க்குற ஒரு ஞானம் தாவீதுக்கு இருந்துச்சு பாருங்க. நான் எதிர்பார்த்துருக்கிறது கர்த்தர் செய்வார் எதிர்பார்த்துருக்கிறேன். அது நடக்கும், அது நடக்கும். அவர்கிட்டேருந்து வரும், அந்த அற்புதம் வரும், அவர்கிட்டருந்து அந்த அதிசயம் வரும். செய்யலையா? யோசேப்புக்கு யார் செஞ்சா? சிறையில் போய் தள்ளி விட்டாங்க. சகோதரர்கள் அவ்வளோ அவனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, எல்லாம் பொய் புரட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அங்கேருந்து ஆண்டவர் அந்த யோசேப்பை, அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அந்த யோசேப்பை தூக்கி எடுக்கலையா? உதவி கண்மலையிலிருந்து வரலையா? அது மாதிரி வரும். அவர்கிட்ட தான் நான் எதிர்பார்த்துருக்கிறேன். வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அநேக காரியங்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளை யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? 75 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் 100 வயசில் பிள்ளைய பெற்றெடுக்க செய்கிறார். ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. ஈசாக்குன்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம், லாஃப்டர். சிரிப்பெல்லாம் இழந்து ஒரு மனுஷன் சாகிற துக்கத்திற்குள்ளற போகிற நாட்கள்லையும் சிரிப்பை கொடுக்க வல்லவர். அவர் கொடுப்பார், அவர்கிட்டருந்து வரும். கடைசி 11th hour 11ஆம் மணி நேரத்திலும் அற்புதம் செய்வார்.
அதிசயம் செய்வார், நடத்தி காட்டுவார், உதவி பண்ணுவார். இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் நாம் பிற்பகுதியை பார்ப்போம். 1ஆம் தேதி இதை குறித்து வாக்குத்தத்த செய்தியில் இந்த சங்கீதத்தின் முற்பகுதியை நாம் பார்த்துருக்கிறோம். பிற்பகுதியை நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனம் முதல், ஜனங்களே காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அப்போ இவர் அனுபவிச்சதை சொல்கிறார். உன் மனசெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஊற்று. அவர் பாதத்தில் உட்கார்ந்து மனசில் எப்படியெல்லாம் இருக்குது அவரை நல்லா துதித்து நல்லா ஆராதனை செஞ்சு அவர் பிரசன்ஸை நம்ம உணரும்போது, அதுக்கப்புறம் நம்ம மனசில் இருக்கிற வேதனைகள், துயரங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள் அதெல்லாம் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இது பழைய ஏற்பாட்டிலேயே தாவீது செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன ஜெபிக்கணும், எது தேவ சித்தம் தெரியாமல், என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல், வார்த்தையே வரமாட்டேங்குது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்போ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியில் நம்ம நிரம்பி அப்படியே டங்ஸ் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஆவியானவர் நம்மளை டேக் ஓவர் பண்ணிடுவார். அவர் ஜெபிக்க தொடங்குவார். அப்படியே தேவ சித்தத்தின்படியாய் ஜெபிக்க தொடங்குவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறதுனால பிதாவானவர் ஆவியானவர் என்ன ஜெபிக்கிறான்றதை பார்க்குறார். பார்த்து அதுக்கு பதில் கொடுக்குறார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்படியாக ரோமர் 8:28 நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே மாற்றிடுவார். இந்த இருதயத்தை நம்ம ஊற்றி ஜெபிக்கணும்னா பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த காரியத்தை நம்ம 1000 தடவை சொல்லணுன்னாலும் சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அநேக நேரங்களில் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கவில்லை. காரணம், சபை அதை அநேக சபைகள் வலியுறுத்துவது இல்லை. ஏதோ திடீர்னு கூடி வரும்போது அப்படி சத்தம் போட்டுட்டு போகிறது, அந்நிய பாஷையில் பேசிட்டு போகிறது, அப்படி இல்லை. இதை நாம் ஒவ்வொரு ஆராதனைகள்லையும் நம்ம செய்கிறதற்கு காரணம், பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறோம் நடுவார ஆராதனையில் முக்கியமாக. ஏன்னா இது நம்ம பழக்கமாக மாறணும். இதை குறித்து அடிக்கடி போதிக்கிறோம். ஏன்னா இது ஒரு அற்புதமான உன்னதமான ஜெப அனுபவம். இருதயத்தை அப்படியே ஊற்றி ஜெபிக்கிறது. வேதத்தில் எங்கெல்லாம் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சுங்க. அற்புதம் நடந்துச்சு. அவங்க இதில் எவ்வளோ சத்தியம் இருக்குன்னா, பல நாட்கள் இந்த சங்கீதத்தை செய்தியாக பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அன்னாள் பாருங்க, பிள்ளை இல்லை, அவருடைய சக்களத்தி பெண்ணினால் அவளை துன்பப்படுத்துகிறாள், சங்கடப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள். ஆனால் அந்த அன்னாள்
தேவ சமூகத்தில் சென்று சீலோவிலே என்ன செய்கிறா பாருங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். கணவரை சொல்லி பார்க்குறார், இவ்வளோ ஆறுதல் படுத்தி பார்க்குறார். 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெரிய வெகுமதி இல்லையா அப்படின்லாம் சொல்லி பார்க்குறார். தன்னுடைய சப்போர்ட்டை அவர் காமிச்சு பார்க்குறார். நல்லது தான். ஆனால் அதெல்லாம் அவளை ஆறுதல் படுத்தலை. இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் பாருங்க. ஓ க்ளோரி டு ஜீசஸ். நடந்தது என்ன? அந்த ஜெபம் பரலோகத்தை எட்டுச்சு. மன கிளேசத்தை எல்லாம் ஊற்றினாள். ஏலி சொல்கிறார், சமாதானத்தோட போ. ஏன்னா அவர் கூட ஆரம்பத்தில் ஆசாரியன் புரிஞ்சிக்கல இல்லையா? அப்புறம் தான் சமாதானத்தோட போன்னு சொல்கிறார். வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் ஏதோ ஒரு குழந்தையை கொடுக்கல, சாமுவேலை கொடுத்து தீர்க்கதரிசியாக அவனை எழுப்புகிறார். ஆசான் ஒரு ராஜா, அவன் கூட இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறான். தேங்க்யூ ஜீசஸ். எதிரிகள் 10 லட்சம் பேர், இவங்களை விட கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே ஆட்கள். என்ன பண்ணுவாங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சூழ்நிலை? 10 லட்சம் இராணுவ வீரர்கள் எதிரில் வந்து நிற்கிறாங்க. ஆசா ஜெபிக்கிறார், கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உம்மை நம்பி உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாய் வந்தோம். நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறார். அப்படியே எதிரிகளை ஆண்டவர் முறியடிச்சார். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற எந்த மனுஷனுக்கும் நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றுங்க, உங்கள் உள்ளத்தை ஊற்றுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 62 நம்ம பார்க்குறோம். 10ஆம் வசனம், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுமையை நம்பாதிருங்கள்னா போய் மனுஷன்ட்ட போய் நிற்காத. 9ஆம் வசனத்துலேயும் அதான் சொல்லுது. மனுஷன் மாயை, அவன் தூசியை விட லேசானவன். மனுஷனிடத்துல போய் நிற்காத, மனுஷனை சார்ந்து வாழாத. ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு. பாருங்க, நம்ம எல்லாரையும் அஃப்கோர்ஸ் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைக்கிற சரியான நபர்களை நாம் நம்புவதும் நாம் அந்த உறவுகளை காத்துக்கொள்வது முக்கியம். அதை பற்றி இங்கே பேசலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நம்ம மனுஷாளுடைய உதவியில் தான் நம்ம நிற்கிறோம், இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் அப்படி நினைக்கவே கூடாது. அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு பதில் ஆண்டவர் இன்னொருத்தவங்களை எழுப்பி தருவார். ஏன்னா அவரை நம்பணும். அப்போ கொடுமையை நம்பாதிருங்கள்னா மனித பலத்தை நம்பாதீர்கள், ஐஸ்வர்யத்தை நம்பாதீங்க. அது மேலே இருதயத்தை வைக்க வேணான்னா ஐஸ்வர்யம் நமக்கு தெரியும், இருக்கிற பொருள், அந்தஸ்து. நான் நம்புகிறது அவரால் வரும். ஆகையினால் ரொம்ப வல்லமையான சத்தியம். இதை நம்முடைய உள்ளத்தில் எடுத்து நம்ம ஒப்பு கொடுப்போமாக. இருதயத்தை ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி செபிக்கிற நேரங்களை இந்த நாட்களிலே நேரம் எடுங்க, தினமும் நேரம் எடுங்க. முக்கியமாக வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்து ஒரு சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி செபிங்க. புலம்பல்ல இதை குறித்து எரேமியா எழுதுகிறார். வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். புலம்பல்ல 3ஆம் அதிகாரத்தில் எப்படியெல்லாம் ஊற்றி ஜெபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும்.
2 18 சொல்லுது, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. 19 எழுந்திரு, ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. இரவில் முதல் ஜாமம் 12லேருந்து 3 மணி நள்ளிரவில் அப்போ ஜெபிக்க சொல்கிறார். அப்போ இருதயத்தை ஊற்றி விடணும். 3ஆம் அதிகாரத்திலையும் 41 நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது ரொம்ப ரொம்ப உள்ளத்தை உருக்குகிற எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. 48 வாசிக்கிறேன். 48 முதல் 50 வசனங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. அப்படியே கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்கேன். எது வரைக்கும்? கர்த்தர் பதில் கொடுக்கிற வரைக்கும். அப்போ அழுது தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் மனதில் இருக்கிற வேதனைகளை ஊற்றி ஜெபிக்கும்போது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது, இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. நிச்சயமாக அதிசயம் நடக்கும். நிச்சயமாக நான் நம்புவது அவராலே வரும். ஹல்லேலூயா. நடக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுக்கு அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால உமது கரங்களில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதபடி உங்கள் ஆத்துமாவை பார்த்து பேசி உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஆவியானவர் கற்றுக் கொடுத்த இந்த அனுபவத்துக்குள்ள கைபிடித்து நடத்துங்க. அப்படி ஊற்றி ஜெபிப்பதனால் உண்டாகிற சந்தோஷத்தை, ஆனந்த களிப்பை, அன்னாளுக்கு நடந்தத, ஆசாவுக்கு நடந்தத ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில் காண்பார்களாக. வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், பலவீனம் உள்ளவர்களுக்கு பலன் உண்டாகட்டும், சூழ்நிலைகள் மாறி அற்புதங்கள் நடக்கட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே செய்கிறதற்காக கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். God bless you.